ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கிரேசி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்வரை பற்றி பார்க்க போகிறோம். சில்வரை பற்றி என்னங்க இருக்குது, சில்வர் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க. அது என்ன எதனால் இப்படி ஏறுது அப்படிங்கிற விளக்கத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலே முதல்ல இருக்கிறது கோல்டு. $31.598 ட்ரில்லியன் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ரெண்டாவது இருந்துட்டு பார்த்திங்கன்னா என்விடியா கம்பெனி. ஓகேங்களா, $4.598 ட்ரில்லியன் இருக்குது. இப்போ தேர்டு இருக்கிறது இருந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் 4.220. ஓகேங்களா, ரொம்ப 4.220 ட்ரில்லியன் தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. ஓகேங்களா, இந்த இதுக்கான இருந்துட்டு பார்த்திங்கன்னா எதனால் இவ்வளோ ரேட்டு ஏறி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா வட்டியை குறைச்சிட்டாங்க. ஸோ வட்டியை குறைச்சதுனால லிக்விடிட்டி இருந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. லிக்விடிட்டி அதிகமானதுனால எல்லோரும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ்க்கெல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர்லாம் தேவைப்படுது. ஸோ நிறையா இருந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால அதுவும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா யூசேஜ் அதிகமாக வரதுனால அதனாலேயே ரேட் ஏறிடுச்சு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் போர் பதற்றம். நீங்கள் அந்த ரஷ்யா உக்ரைன் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஈரான் இஸ்ரேல் போர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போர் பதற்றம், இந்த போர் பதற்றனால தான் இன்னும் சில்வர் ரேட் இருந்துட்டு பயங்கரமாக ஏறி இருக்குது. கோல்டு சில்வர்லாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது திடீர்னு இறங்கினாலும் இறங்கலாம், இல்லை ஏறினாலும் ஏறலாம். இது எப்படி போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட்டு கூகுளோட மார்க்கெட் எல்லாமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா மிஞ்சிருச்சு சில்வர், அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா, கோல்டுக்கு நெக்ஸ்ட்டு சில்வர் தான். என்விடியாவே இருந்துட்டு பார்த்திங்கன்னா $4.592 ட்ரில்லியன், இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா $4.298 ட்ரில்லியன் சில்வர். ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா கண்டிப்பாக சில்வர் இருந்துட்டு பார்த்திங்கன்னா என்விடியாவே பீட் பண்ணிடும். ஓகேங்களா, ஏன்னா என்விடியா தான் வேர்ல்டுலேயே இருந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான மார்க்கெட் கம்பெனி உள்ள இது அதுவே இருந்துட்டு பீட் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப இது எந்த இடத்துல போக போகுது அப்படிங்கிறதையும் தெரியல. ஓகேங்களா, இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா January 1, 2026 சைனா இஸ் கோயிங் டு பேன் தி சில்வர். அதாவது சைனா இருந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறுத்திட்டுவாங்க. இனிமேல் சைனா கிட்டேருந்து உங்களால் சில்வரையும் வாங்க முடியாது. ஓகேங்களா, இந்த சில்வர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சில்வர் கிடைக்கிறதே இருந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஃபிசிக்கல் சில்வர் கிடைக்கிறது கஷ்டமானதுனால பேப்பரில் தான் இனிமேல் சில்வர் வாங்கின மாட்டிருக்குது. பெரிய பெரிய புல்லியன்ஸ் கிட்டேருந்து தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிலமை இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன் டிமாண்ட். அந்த டிமாண்ட்னால் ஃபிசிக்கல் சில்வர் கிடைக்கிறதே கஷ்டம். ஆமாம், இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யூஎஸில் இந்த பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டெலாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க. ஸோ இதனாலே இருந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டு பயங்கரமாக இருக்குது. இதனால் லிக்விடிட்டி இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவு டிமாண்ட் இருக்குது. யாருமே இந்த அளவு போகணுன்னு நினச்சி கூட பார்க்கலாம். அப்புறம் அந்த சோலார் மாதிரியான இதுக்கெல்லாமும் சில்வர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறையா இருந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது சில்வர்ஸை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்க்கு. ஸோ இதனால தான் இந்த மாதிரி ஒரு நிலமை சில்வருக்கு ஏற்பட்டிருக்குது. ஓகேங்களா, இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நான் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.